ஸோ அந்த 70 ஏர்பின் பெண்டு தாண்டி இங்கே பாருங்கள், இங்கே ஏர்பின் பெண்டில் வருது. பட் இதெல்லாம் கணக்கு இல்லை. ஸோ அதனால தான் அவங்களாம் 74 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 72, 74, பட் 70 வந்து ரெக்கார்டில் இருக்குது. அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 74லாம் இருக்குதுங்க. நாட் பேட் இல்லை. கொல்லிமலை பக்கணுமே யாரைய சமரி, பொழுதுக்குள்ள யாரைய சமரி, நல்ல நல்ல ஸ்பாட்டை பார்க்கணும் யாரைய சமரி, காத்த போல யாரைய சமரி. தீக்குப்பாறை வியூ பாயிண்ட் வந்து பார்த்தோம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அது அந்தளவுக்கு வந்து அட்வென்ச்சராக இல்லை பார்க்க. டூரிஸ்ட்டு இதுக்குன்னா ஓகே. பட் மேகமூட்டம் மிஸ்டாக இருந்ததுனால வந்துட்டு வியூ அந்தளவுக்கு பெருசாக டீட்டெயிலாக தெரியல. சரின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இன்னொன்று ஒயர்லெஸ் வியூ பாயிண்ட் பக்கத்தில்னா இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அங்கே தான் போகலான் இருக்கேன். டைம் இப்போ 11:30. யாருமே இல்லைங்க, நான் மட்டும் போயிட்டுருக்கேன். பின்னாடி யாரும் இல்லை, முன்னாடி யாரும் இல்லை, நான் மட்டும் போயிட்டுருக்கேன். அப்படியே அவ்வளோதான். அதாங்க இது வீக்கெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டம் வராது அந்தளவுக்கு ஆப்வியஸ்லி. ஆனால் டூரிஸ்ட் ஸ்பாட்டு கொஞ்சம் கம்மி தான் இங்கே. பட் அந்த 70 ஏர்பின் பெண்டுக்கும் ஸ்பாட் வியூ பார்க்கக்கூடிய அந்த ஸ்பாட்டுக்காக மட்டும்தான் ஆட்கள் வருவாங்க. மெயினாக பைக் ஓட்டுறவங்க வருவாங்க. அவ்வளோதாங்க. அப்படிங்கும்போது அப்படியே ஜம்முன்னு இருக்குங்க. 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்தோன்னு வைங்களேன், இது இன்னும் அப்படியே ஃபுல்லாக பச்சையாக இருந்ததுன்னா இன்னும் மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஸோ ஒன்று எல்லாம் இது பண்ணி வச்சதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக பச்சையாக இருக்கும். எப்படின்னு நம்ம பார்க்குறாங்க. அது பேச கேட்கணும்னு நினைக்கிறேன்னா ஹில் ஸ்டேஷனில் தானே இருக்கும். கொஞ்சம் பேசினாலும் அங்கே நல்லாவே கேட்கும் நம்ம பேசுகிறது. பாருங்கள், அது வரையும் ஃபுல்லாக அந்த எண்டு வரையுமே ஃபுல்லாக ஃபார்ம் லேண்டு தான். ஆனால் வந்து எல்லாம் முடிச்சுட்டாங்க, வேலையெல்லாம் முடிச்சு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நைஸ். அவர் பாருங்கள், அவர் முழங்கால் வரையிலையும் தண்ணி. ஆக்சுவலி இது தண்ணி உள்ளார இறங்குது. ஓ அப்பா, கால் வச்சோம்னா உள்ளார முழங்கால் வரையும் தண்ணியாக இருக்குது. நல்லா இருக்குல்ல, செம்மங்க. ஏன்னா என்ன 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 பண்ணுறா, என்ன இது அரிசியா என்னன்னு தெரியல. நல்லாயிருக்கு பார்க்க. இந்த சைடும் அதே மாதிரி போட்டிருக்காங்க, அதுவுமே நல்லாயிருக்கு. வா, கொல்லிமலை வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு தாங்க கம்பேர் டு மற்ற ஹில் ஸ்டேஷனோட. இதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இது பார்க்கும்போது டோட்டலாக வேறு. இந்த மாதிரி இதை நம்ம வேறு எங்கேயும் பார்க்கல, நான் பார்த்ததில்ல. ஸோ இதெல்லாம் பார்க்குறேன். அப்படி எங்கடா கொண்டு வந்து விட்ருக்கு இது? ஓகே, இது ஒரு வியூ பாயிண்டாக இருக்கு. பட் அது போலீஸுன்னு போட்டிருக்கு, அலௌடு இல்லையா? கல் வேறு வச்சுருக்காங்க. ஒயர்லெஸ் வியூ பாயிண்ட் அதுங்களா? இது இல்லை. ஓ, போலீஸ் ரிப்பீட்டர் ஸ்டேஷனா? ஓ மை காட். ஏதோ இதுங்க போலீஸ் இதுதான் போல், சம்திங் ஏதோ போட்டிருக்கு. போலீஸ் ரிப்பீட்டர் ஸ்டேஷன் போட்டிருக்கு. ஓகே, ரைட்டுங்க. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம், நான் நெட்டில் பார்த்தது அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. சரி பார்ப்போங்க. வண்டியை ஓரமாக போட்டு கல் முக்கியம் அமைச்சரே. அல்லவா ரைட்டியா? ஸ்பாட்டுக்கு ஒரு ஒயர்லெஸ் வியூ பாயிண்ட்டுன்னு நான் ஏன் வந்துட்டேன். ஃபோன் இங்கேயே இருக்கட்டும், வேணா யார் எடுக்க போகிற? தூரமாக போனால் எடுத்துக்கலாம். வாவ், பரவாயில்லைங்க. ஒரு அண்டர் ரேட்டட் பிளேஸாக இருக்குல்ல. வண்டியார் ஃபோட்டோ எடுக்கணும், நல்லா இருக்கு. இந்த வியூ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரிமோட் ஏரியா தான். ஆல்ரெடி ரிமோட் ஏரியா, அங்கே ஊர் அதுவும் தள்ளி
இங்கே போலீஸ் ரியாக்ஷன் சம்திங் ஏதோ சென்டர்னு வச்சுருந்தாங்க. ஸோ சம் கம்யூனிகேஷன். பழைய பில்டிங் தான், பழசாக இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும் அங்கே இருந்தால் அப்படி நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோல தான் வந்திருக்காங்க, கொஞ்சம் பேர்லாம் வந்திருக்காங்க. குப்பையை பார்த்தாலே தெரியுது. நைஸ். ஓகே. அந்த மிஸ்ட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போகுமா என்னன்னு தெரியல. மிஸ்ட்டு போச்சுன்னா அந்த இடம் நல்லா தெரியும். எந்த ஊர் என்னன்னு தெரியலைங்க, சுற்றி பார்த்தாலும் தான் தெரியும். சுற்றி பார்த்தா தானே தெரியும். அதனால் எந்த ஊர் என்னன்னு தெரியல. ஸோ கம்ப்ளீட்டாக மிஸ்டியாக இருக்குது. நல்லா இருக்குங்க. ஐயோ கிளம்புவோம். இப்போ அடுத்தது எனக்கு ஐடியா இல்லை. கொஞ்சம் டவருக்கு ஏரியாவை போயிட்டு, இங்கே அந்தளவுக்கு எனக்கு டவர் கிடைக்கல. ஸோ முன்னாடி கொஞ்சம் சிட்டி சைடு போயிட்டு டவர் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்ப்போம். பட் நல்லா இருக்குங்க, உண்மையாகவே நல்ல ஸ்பாட். அவன் இங்கே வந்தேங்க. ஆனால் சரியான கூட்டம், எனக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா பைக்ஸ் இருக்குது, கார் இருக்குது. கார் எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. அங்கேயே பார்க்கிங் எக்கச்சக்கமாக இருந்தது. சரி, நம்ம இது போய் குளிக்கிறதுங்கிறதில்ல, பார்க்குறதுக்கே போய் பார்த்தாலும் அந்தளவுக்கு விஷுவலாக பார்க்க முடியாது. அதனால சரி ஓகே, அந்த ஸ்பாட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், வந்து பார்த்தேன். மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி போகுதுங்க அந்த இடத்துக்கு வரணுன்னு, அவ்வளோதான். கோயில் இருக்குது, அது ஒரு பெரிய விசேஷம், அதுக்கும் கூட்டம் வருது நிறையாவே. அது போக இந்த ஆகாய கங்கை பார்க்குறதுக்கும் மக்கள் நிறைய வராங்க, அதில் போய் குளிச்சுட்டு வர்றதுக்கு. பட் எனிவேஸ் பரவாயில்லைங்க, கூட்டம் முக்கால்வாசி இங்கே தாங்க இருக்குது. ஃபைன். சரி, நம்ம அடுத்தது எங்கேன்னா திருமணா வந்துட்டு மேபி ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கேயே தான் போவேன்னு நினைக்கிறேங்க கைஸ். ஸோ ஃபைனலி வந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துட்டோம் அந்த ஊர். ஒரு ரிட்டன் ஏர்பின் பென்ஸுக்காக கீழே இறங்க போகிறோம். ஸோ அந்த 70 ஏர்பின் பென்ஸ் கொல்லிமலையில் கொண்டாடியதற்கும் பாதுகாப்பான பயணத்திற்கும் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக கொல்லிமலையிலேருந்து கிளம்புறோம். ஒரு 3.5 hours இருந்திருப்பேன். 3.5 hours சம்திங் இருந்திருக்கேன் கொல்லிமலையில். நாட் பேட், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நீ அப்படியே வந்துட்டு கிளம்புறது தான் அந்த ஊருக்கு. ரிட்டர்ன் பார்த்து மட்டும் நான் வந்த வழி வந்து அவாய்ட் பண்ணுவேன் மேக்ஸிமம். ஸோ கீழே போயிட்டு பார்க்கலாங்க, அங்கங்கே டவர் கிடைக்கிது, இல்லைனா கிடைக்க மாட்டேங்குது இந்த ஏரியாவில் கொல்லிமலையில். அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ 70 ஏர்பின் பென்ஸ் ஒரு நல்லா ஜாலியாக இருக்கும். இப்போ டைம் அது மட்டும் பார்த்துக்கலாம். டைம் 2:30 நினைக்கிறேன் இப்போ டைம். எஸ், டைம் கரெக்டாக இப்போ 2:30. மாட்டு வண்டி. ஓகே, ஸோ வந்துட்டு டைம் கரெக்டாக 2:30. மேக்ஸிமம் 3:10 3:10 சம்திங் நான் கீழே இறங்கிடுவேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஜேர்னி ஆரம்பித்தாலும் 3 hours போட்டாலும் 6 to 7 அந்த ரேஞ்சில் வந்து நான் வீட்டுக்கு போகிற சான்ஸ் இருக்குதுங்க, அவ்வளோ. ஸோ நல்லா இருந்தது உண்மையாலுமே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொல்லிமலை. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஏரியாக்குள்ளே ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஒரு டைம் என்னாச்சுன்னா, நான் பாதி வழி வந்துட்டு இருக்கும்போது ஒரு 20th ஏர்பின் சம்வேர் அங்கே வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நானும் என் தம்பி வந்தபோது பைக்கில்.
ஸோ ஸ்கிட்டாகி விழுந்துட்டு வண்டி பெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே ஏற்ற முடியல என்னால். ஓட்ட ஓட்ட வண்டி அலசிட்டே இருந்தது. சரி அதில் எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ ரிட்டன் அதிலே வச்சு கிளம்பிட்டோம். ஸோ அதனால தான் கொல்லிமலையை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்காக ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு வரணும்னு நினச்சேன். லாஸ்ட் இயரும் பிளான் போட்டேன். அப்புறம் சரி அதுவும் முடியாமல் போயிடுச்சு. ஸோ யா, இந்த மைல்கல் 70 ஏர்பின் பென்ஸ் ஃபைனலி முடிச்சாச்சு. ஓகே, நாட் அ பிக் டீல். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கும் இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி கொல்லிமலையை வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க, நீங்கள் என்ன ஸ்பாட் பார்த்தீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது ஸ்பாட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஹிடன் ஸ்பாட் மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் ட்ரிப்பாக வேணால் பிளான் பண்ணலாம். கொல்லிமலையில் கங்கையும் கவர் பண்ணிவிட்டு ஃபால்ஸு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எல்லாம் கவர் பண்ணி பார்த்துடலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நிறைய பைக்கர்ஸும் மீட் பண்ணேன். அதுதான் ஒரு பெரிய இது. பைக்கர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. ஸோ ஏன் நல்லா இருக்குங்க, நல்லா இருந்துச்சு. என்னோட ரிட்டர்ன் ரூட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ராசிபுரம் போய் ராசிபுரத்துலேருந்து திருச்செங்கோடு, அதுக்கப்புறம் திருச்செங்கோட்லேருந்து ஈரோடு அவுட்ரு பெருந்துறை வழியாக அப்படியே ரிட்டர்ன் போயிடுவேன். நாய் அந்த ஃபோட்டோ எடுக்கிறாரு, பைக் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாரு. நைஸ். ஸோ அதான் பிளான். ஸோ வந்துட்டு பெருந்துறை போய் அப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து NH வரும் கொஞ்சம். ஸோ அப்படியே அவினாசி ரோடு வழியாக அப்படி போயிடுவேன். ஸோ வரும்போது ஒரு ரூட்டு, போகும்போது ரூட்டு, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. இதுவுமே ஒரு சின்ன ஹில்ஸ் ஏறுது பாருங்க. இப்போ இந்த ரோட்டில் நான் வந்ததில்லை, ஃபஸ்ட் டைம் வரேன். வெள்ளுக்குறிச்சி. ஓகே, வாவ். ஐ திங்க் நம்ம கொல்லிமலையெலாம் அந்த இதுதான். அங்கேருந்து இப்போ அப்படியே இந்த சைடு வந்து இப்படி ஏறுறோம்னு நினைக்கிறேன். இதெல்லாமே அந்த கொல்லிமலையோட ஒரு ஒன் ஆஃப் தி இதுன்னு நினைக்கிறேன். வாவ், இங்கே ஏர்பின் பெண்ட் வேறு லெவலில் இருக்கு, பயங்கரமாக இருக்குது. நைஸ். இந்த இடத்துக்கு நான் புதுசாக இருக்குங்க இந்த இடமே. செவன் 7:30 டைம் காட்டுது. பார்க்கலாம், நான் பிளான் பண்ணது மேக்ஸிமம் 6:30 அந்த ரேஞ்சில். பார்க்கலாங்க இது எப்படி. 3 hours 52 minutes 170 kilometers அண்ட் 7:34 PM தான் ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்குது. இந்த மாதிரி நல்ல ரோடு இருந்ததுன்னா அழுதுட்டு போயிடலாங்க 1.5 hours. பார்ப்போம். இதுலேயே ஸ்பீடும் காட்டுது 109, 110. பரவாயில்ல, ஓரளவுக்கு அதுவும் மேட்ச் ஆகுது, சிங்க் ஆகுது. ராசிபுரம் தான் நான் போகணும். அது வழியாக தான் சொன்னிச்சு. அது இது வெண்டா இது. ஓகே, இந்த வெண்டார் ரோட்டு. ரோடு செம்மையாக இருக்குங்கண்ணா, சான்ஸே இல்லை.
சூப்பரான ரோடு இது, உண்மையாலுமே சான்ஸே இல்லை. இந்த ரோடு சும்மா அடித்து துவம்சம் பண்ணலாம். இந்த ரோடை ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இல்லைங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வேறு லெவல் ரோடுங்க, அது சான்ஸே இல்லை. அடித்து நொறுக்கிட்டு வந்தேன். எனக்கு சூப்பர் ரோடு. ஸோ இந்த இடத்துக்குலாம் நான் வந்திருக்கேன். இந்த திருச்செங்கோடு மலைக்கோட்டை இதுதான், அதுக்குள்ளெல்லாம் போயிருக்கேன். வீடியோலாம் இருக்குது, அப்போல்லாம் எடுத்தேங்க. அது இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸாமுக்காக வரும்போது அப்படியே இங்கேயே வீடியோ எடுத்தேன் நான் ஒரு டைம். பரவாயில்ல, அதே இடத்துக்கு வர வேண்டியதாகிடுச்சு. ஆனால் கொல்லிமலையிலேருந்து நான் திருச்செங்கோடு வந்து தான் பெருந்துறை அப்படி போகிற மாதிரி இருக்குது இப்போது நம்ம கண்டிஷன். ஒரு ஹைவே ட்ரக்கு நோட் பண்ணேன், சாரி மிலிட்ரி ட்ரக், ஒரு மிலிட்ரி ட்ரக்கை நோட் பண்ணேன். வா, நல்லா இருக்குல்ல. ஹைவே ரீச் ஆகிட்டாங்க. ஓட டீசல் லீக் ஆகுது டேங்க்கில் வந்து லைட்டாக மேலே மூடியில். என்னதான் இருந்தால் மிலிட்ரி ட்ரக்கு தான்ல, எவ்வளோ மாசாக இருக்குல்ல. கோயம்புத்தூர் போய் பிளாக் பண்ணிக்கலான்றதை இருந்தேன். ஆனால் இந்த செங்கப்பாளி டோல் ரோடு, இந்த 3 லேன் சரிங்களா, 2 லேன் முடிஞ்சு 3 லேன் வருது. விஜயபெங்களை தாண்டி நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கானுங்க தெரியுங்களா. அதனால எவ்வளோ குழியாகவும் இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது, அன்னிவனாக இருக்குது. ஐயோ, ஒரே விட்டு 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 வண்டி தூக்குற. கார்லாம் ரொம்ப கஷ்டங்க. நானும் போன டைம் காரில் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். பைக்லேயுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே ஸ்மூத்தாக போகுதுதான், ஸ்மூத்தாக உங்களுக்கு தெரியலாம். பின்னாடி செம்ம கேவலமாக ரோடு இருக்குங்க அந்த சைடெல்லாம். முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியல, போனால் தான் தெரியும், மறந்துருச்சு எனக்கு. பட் ரோடு ரொம்ப மோசம் அவனுங்க. ஏன்னா டோல் காசெல்லாம் வாங்கிட்டே தான் இருக்கானுங்க. 3 லேன் டோலுக்கு எவ்வளவோ அதெல்லாம் வாங்கிட்டே தான் இருக்கானுங்க. தட்டி கேட்க எவனும் இல்லை போல். எல்லாம் கேஸ் தான் போகணும் அவனுங்க. காசு மட்டும் ஃபுல்லாக வாங்கிக்கிறானுங்க, அதான் பிரச்சனை அவனுங்கிட்ட. பாருங்க, ஃபுல்லாக வந்துட்டு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கானுங்களா, அன்னிவனாகவே இருக்கும் பாருங்க. தூக்கி தூக்கி போடுது நம்ம ஃபுல்லாக. அப்படி தான் இந்த மிடில் லேன்லலாம் என்னென்ன தெரியல, சுரண்டி இருக்குது அப்படியே. எல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருக்கானுங்க, பார்த்தாலே தெரியுது. ஒஸ்ட்டுங்க சீரியஸாக. ஒரு ஒஸ்ட்டு என்ஹெச்னா இதுதான். என்ஹெச்னா இந்த ஹைவே தான், செங்கப்பாளி டோல்கேட் ஹைவே தான் ஒஸ்ட்டு. வந்தாச்சு கைஸ். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல நல்ல ட்ரைவ் தான். அதான் அந்த டோல்கேட்டில் தான் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பீடு போக முடியல. ஒரு 120 ஒரு 140 அதுக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணேன், அதுக்கு மேலே முடியல. ஸோ ரோடு அந்தளவுக்கு சரியில்லை, அதான் பிரச்சனை. கோயம்புத்தூர் வந்துட்டேன். டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5:55 கரெக்டாக. வீட்டுக்கு ஒரு 6:30க்குள்ளே போயிடலாம். வீட்டுக்கு ஒரு 6:30க்குள்ளே போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ கூகுள் ப்ரெடிக்ஷன் பண்ணது 7:30. பரவாயில்ல, 1 hour முன்னாடியே வந்திருக்கோம். நைஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 485.1 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 6:35 சம்திங் வந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் வந்துட்டேங்க எப்படியோ. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் செம்ம டயர்டாக தான் இருக்குது, பாடி பெயின் இருக்குது. ஆமாம், ரொம்ப மாதம் ஆச்சு இல்லை, அதுதான். ஸோ இந்த கொல்லிமலை ட்ரிப்பு ரைடு அவ்வளோதாங்க, முடிஞ்சு நல்லபடியாக. எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி சேஃப், நானும் சேஃப், எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான், நல்லா டீஹைட்ரேட் ஆகிடுச்சு உடம்பு. வீட்டுக்கு போய்ட்டு எல்லாம் கழட்டி தூக்கி போட்டு குளிக்கணுங்க. குளித்தா தான் சரியாகும். மண்டையில் ஒரு மாதிரி இருக்குது, பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள்.
முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கும் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண போதும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக, அதுதான் எனக்கு வேணும். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட். பாய்.